திருமணம், என் மகனுடைய திருமணம், மச்சானுடைய திருமணம், என் மாமாவுடைய பிள்ளையினுடைய திருமணம், இதில் நடக்கிற அந்நிய கலாச்சாரங்கள், மருதோண்டி கலாச்சாரம் கூடாது, அடையாளம் ஓடுகிற கலாச்சாரம், மாற்றுமத கலாச்சாரம், இன்று ஒரு படி மேலே போய் தொழில் கொளுத்தி மணமகனை வரவேற்கிற மிக மோசமான கலாச்சாரம் இந்த சமுதாயத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கிற பொழுது, அல்லாஹ்வை நேசிக்கிற, அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிற ஒரு ஈமானிய சகோதரனும் இத்தனை கலாச்சாரங்கள் நடக்கிற பொழுது அல்லாஹ்வின் மீது நேசம் இல்லாமல், வெட்கம் இல்லாமல் போய் சாப்பிட்டு விட்டு வருகிறோமே, ஈமானிய ரோஷம் இல்லையா? எங்கு போனது சகோதரர்களே ஈமான்? அல்லாஹ்வை எதிர்த்து செய்கிறான், அல்லாஹ்வை கேவலப்படுத்துகிறான், உயிரை விட மேலாக நேசிக்கிற அல்லாஹ்வின் தூதரை கேவலப்படுத்துகிறான். காபிர் செய்தால் கோபம் வருமா? நடிக்கிறோமா? என்ன சகோதரர்களை செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த ஊரில் நடந்தேறுகிறது கேட்டால் குடும்பம் பகைத்துக் கொள்வார்கள். அந்த வீட்டிலே செய்திருக்கிறார்கள், அவருடைய கல்யாணத்திற்கு செய்தார்கள், அவருடைய கல்யாணத்திற்கு செய்தார்கள். ரப்பு எங்கே? அல்லாஹ்வின் தூதர் எங்கே? இந்த உலகத்தில் இத்தனை பேரும் தான் உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் ஏன் இஸ்லாமிய பேரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வின் தூதரை விட இந்த உலகத்தில் உங்களுக்கு மற்றவர்கள் விருப்பம் என்றால் ஈமானுடைய சுவையை எப்படி சகோதரர்கள் சுவைக்க போகிறோம்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, இந்த உலகத்தில் உன்னுடைய தாயை விட, தந்தையை விட, உன்னுடைய பிள்ளைகளை விட, உலகத்தில் உள்ள அத்தனையையும் விட நான் விருப்பமானவனாக ஆகிற வரைக்கும் உன்னுடைய உள்ளத்தில் ஈமான் பரிபூரணம் அடையாது என்று சொன்னார்களே. யாரை பார்த்து சொன்ன வார்த்தை தெரியுமா? ஈமானிய சமுதாயத்தின் இரண்டாவது பெரும் ஹலீஃபா, அவரை கண்டாலே ஷைத்தான் மறுதிசையில் ஓடுகிற தலைவர், இந்த சமுதாயத்தின் வெற்றியை சர்வதேசம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த மிக பெரும் போராளி வீரசிங்கம் உமரை பார்த்து சொன்ன வார்த்தை அது. உமரே, உம்முடைய உள்ளத்தில் உயிரை விடவும் நான் நேசத்துக்குரியவனாக மாறுகிற வரைக்கும் உங்களுடைய ஈமான் பரிபூரணம் அடைய மாட்டாது என்று சொன்ன வார்த்தை. அன்புக்குரியவர்களே, இப்போது சொல்லுங்களேன், முஃமினாக வாதிட்டுக் கொண்டிருக்கிற, இந்த நிமிடம் மரணித்தால் கூட சுவர்க்கம் போவேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் சொல்லுங்கள், ஈமானிய பரிபூரண தன்மையோடு இருக்கிறோமா? தடுக்க முடியவில்லையே சகோதரர்களே. சொந்த தந்தையால் பிள்ளையை சபையிலே வைத்து போட்டோ பிடித்து பேஸ்புக்கிலே போடுகிற கலாச்சாரத்தை தடுக்க முடியவில்லை, கேள்வி கேட்க முடியவில்லையே, கண்டுபிடிக்க முடியவில்லையே. தொழுகை இல்லாமல் மனவேடையிலே வைத்திருக்கிறீர்களே, செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறோம். வாழ்க்கையின் முதல் நாளை ஆரம்பிக்கிற பொழுது இல்லை, மகரிபும் இல்லை, இஷாவும் இல்லை, ஏக்கப் என்ற பேரிலே அலங்கரித்துக் கொண்டு போய் ஒரு பொம்மையாக இருப்பாட்டுகிறீர்கள், வேண்டாம் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வோடு போராடுகிறீர்கள் என்று சொல்கிறோம். அந்த திருமணம் நிலைக்காது என்று சொல்கிறோம். அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய அனுபவிக்கிற அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா என்று கேட்கிறோம். ரோஷம் வரவில்லையே. மாப்பிள்ளைமார் சுப்ஹானல்லாஹ், எப்படி சகோதரர்களை அங்கீகரிக்கிறீர்கள்? உங்களுடைய கொஞ்சாதியை, உங்களுடைய மனைவியை ரசனையோடு இன்னும் ஒரு போட்டோகிராபர் வகை வகையாக போட்டோ பிடித்து கட்டி பிடித்துக் கொண்டு நிற்கிறீர்களே, கொஞ்சமாச்சும் ஒரு ஆண்மை, ஒரு ரோஷம்